ஐயா, உங்களுடைய பிறந்த தினத்தினன்று உரிமை மீட்பு பயணம் மேற்கொள்ள போறதா ஒரு தகவல் இருக்கு. உங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அந்த பயணத்தை மேற்கொள்ள போறதா ஒரு தகவல் இருக்கு. அதை எப்படி பார்க்குறது? நான் எப்படி பார்க்குறது? முன்னாடி கொடுத்தாங்க, காலை போனாங்க. பாமக தொண்டர்களுக்கு நிறுவனர் ஐயா சொல்லக்கூடிய தகவல் சார். பாமக தொண்டர்களுக்கு இன்க்ளூடிங் அன்மொழி என்ன சொல்லுவாங்க? கடைசியான முடிவு என் உயிரினும் மேலான, என் உயிரினும் மேலான, என் உயிரை விட மேலான என் சொந்தங்களே, பாட்டாளி சொந்தங்களே என்று நான் வழக்கமாக சொல்லுவதுண்டு. அதனால் அவர்களை நான் என்னுடைய உயிரை விட மேலாக அவரை மதிக்கிறேன், நேசிக்கிறேன். அவர்கள் நலமாக இருக்க விழைகிறேன். ஒரு சின்ன செய்தி சொல்ல பாருங்க, அதுக்கு ஒரு உதாரணம். வந்தவாசி பக்கத்தில் ஒரு கிராமம். அவர் ஒருத்தர் 45 வயசு இருக்கும். அவர் இந்த தலைவர் இதில் போன் பண்ணி, ஐயா எனக்கு பிறந்த நாள் நீங்கள் வாழ்த்த வேண்டாம். நான் நலமாக வளமாக நலமாக வளமாக மகிழ்வோடு பல்லாண்டு வாழ்க, நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு வாழ்க அப்படின்னு வார்த்தை. அவர் என்ன அதை கேட்டு குதிச்சிருப்பார்னு நினைக்கிறார். உடனே என்ன பண்ணார், அவருடைய நண்பர்கள் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணி, நான் கடவுள்கிட்ட பேசுகிறேன். அந்த 10 பேரும் இவனுக்கு என்னமோ ஆகி போச்சு அப்படின்னு மறுநாள் நேற்று மாதிரி ஃபோன் பண்ணாங்கன்னா அவனுக்கு என்ன வேணும், எப்படி இருக்கிறான், ஏன்னா ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க, அதை என்ன பார்ப்போன்ட்டு அதெல்லாம் ஃபோன் பண்ணதும் சொல்லி, என்னடா எப்படிடா இருக்கு, நல்லா தான் இருக்கேன், நேற்று இப்படி சொன்னியாடா. ஆமாம், கடவுளோடு பேசுனா ஐயா தான் கடவுள். அவங்க 10 பேருமே எங்களுக்கு அவர் தான் கடவுள். அதை நேற்றே சொல்ல வேண்டியதானே, நீங்கள் கேட்டதை கேட்க விடலையே அப்படின்ற மாதிரி. இது ஒரு சின்ன உதாரணம். ஐயா, இந்த தலைவர் பிரச்சனை எப்பொழுது முடியும்? பொதுக்குழு கூட்டம் எப்ப கூட்டப்படும்? இவர் ஜோசியர் பார்க்க ஒரு ஜோசியர் சொல்லக்கூடிய அறிவுகளும் நான் தொண்டர்கள் சொல்றது அவர்கள் மக்களுக்கு சேவை செய்கிற தொண்டர்கள். புரியுதா? அவர்கள் எப்பொழுதும் தொடர்ந்து இந்த தேர்தல் நேரத்தில் மேலும் தொண்டு செய்வார்கள். அவருடைய பிரச்சனைகளுக்காக போராடுவார்கள். கடைசியா ஒரு கேள்வி, திரு அமித்ஷா அவர்கள் திரு அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் வந்திருந்தாரு. அந்த சமயத்துல உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாரா அல்லது பாஜக தரப்புல இருந்து உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய விருப்பமா இருக்கு. யாரும் பேச்சுவார்த்தை நடத்த. குருமூர்த்தி அவர்களும் பாஜக சார்பா வரல, பாமக சார்பா நிச்சயமா வரல. குருமூர்த்தி சைத துரசாமி 2 பேரும் அவங்க தனிப்பட்ட முறையில் இதை எப்படியாவது சரி பண்ணணும்னு அல்ல. இங்கே பேசினார்கள், அங்கேயும் வர சொன்னார்கள், அங்கேயும் போனோம், அவரிடமும் போனார்கள், அவரிடமும் பேசினார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.